இந்த பொண்ணால எல்லாருடைய அஃபெக்ஷன் லெவலையும் ஈஸியா பார்க்க முடியும். இவ அவளுடைய பாய் ஃப்ரெண்டை பார்க்கறா. பார்த்தா அவனுக்கு வெறும் 9 பாயிண்ட்ஸ் தான் காட்டுது. தென் இவ வேலை பார்க்குற கம்பெனியுடைய சிஇஓவை பார்த்தா அவருக்கு 90 பாயிண்ட்ஸ் காட்டுது. இதை பார்த்த உடனே இந்த பொண்ணு ரொம்பவே குழம்பி போயிட்டா. இவளுக்கு இப்ப என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே தெரியல. தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட்க்கு தான் மேல பாசமே இல்லைங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறா. அப்பதான் சடனா இவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வரா. தென் அவளும் வந்துட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு நீ குணமானதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்றா. தென் அவளுடைய தலையில பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. தென் இதை பார்த்த உடனே இந்த பொண்ணு ரொம்பவே குழம்பிடுறா. தென் அந்த பொண்ணோட பிஏ கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்களுமே சரி விடுங்க மேம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அவங்களுக்கு 70% காட்டுது. இந்த பொண்ணோட லைஃப்ல இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல வீடியோ பார்க்குற 90% ஆஃப் பீப்பிள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கோ கொடுத்துக்கோங்க. தென் அங்க இந்த சிஇஓ வரான். பார்த்தா இவனுக்கும் இப்ப அந்த அஃபெக்ஷன் லெவல் குறையாம மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. தென் அவன் இந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே பாசமாவும் நடந்துக்கிறான். தென் இந்த பொண்ணுக்குமே அந்த சிஇஓவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. தென் அந்த சிஇஓவும் இந்த பொண்ணு கிட்ட நீ மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நானே உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்றான். தென் இந்த பொண்ணுமே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா இந்த பொண்ணுடைய பழைய பாய் ஃப்ரெண்ட் இவளை மீட் பண்றதுக்காக வர சொல்லியிருப்பான். தென் அந்த ரெஸ்டாரண்ட்லயும் வச்சு இவளுக்கு ப்ரப்போஸும் பண்ணுவான். ஆனா இந்த பொண்ணு அவளை அக்செப்ட் கூட பண்ணிக்க மாட்டா. அங்க இவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இருக்கிறா. ரெண்டு பேரோட தலையிலையுமே அவங்களுக்கான அஃபெக்ஷன் லெவல் ரொம்பவே கம்மியா காட்டுது. இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா சொத்துமே தேவைப்படுது. அதுக்காக தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் முடிவெடுத்திருக்கான். தென் இவனுமே எதை பத்தியுமே யோசிக்காம தான் கொண்டு வந்த ரிங் எடுத்து அந்த பொண்ணு முன்னாடி நீட்டிட்டு இருக்கிறான். இவ வேலை பார்க்குற கம்பெனியோடைய சிஇஓவும் அந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துடுறாரு. அதையோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஃபுல் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்றோம்.